முதுகு பார்க்கும்போது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். இல்லை வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நேராக வந்து பின்பக்கத்து பேக் சைடு நல்லா பெண்ட் பண்ண முடியாத இருக்கலாம், இல்லை சைடு பெண்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபார்மிட்டிஸு, ஹைட்டு குறையிறது, பெயின் அப்படிங்கிறப்ப ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்க முடியுமானா டெஃபினட்டாக வந்து முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம வந்து தனித்தனியாக இருக்காங்க, இவங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் டிரான்ஸ்னு ஒருத்தன் வரான்ல, அவன் ரொம்ப டேஞ்சர். அவன் தான் சார் பிரச்சனை. அவன் என்ன பிரச்சனை பண்ணுறான்னா, அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கம்பல்சரி வந்து இந்த உடம்புல தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. எனக்கு ரொம்ப டைம் இல்லை டாக்டர், ஐம் வெரி பிஸி அப்படின்னாங்க சில பேர். ஸோ இந்த 24 ஹவர்ஸில் ஒரு ½ அன் ஹவர் உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஒதுக்கல முடியல அப்படின்னா, அப்படி நீங்கள் வந்து அவ்வளோ பிஸியாலாம் இருந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் இருக்க முடியாது அவ்வளோ நாள் இந்த பூமியில். ஸோ அதனால் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸோ ஆக்டிவாக வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, ப்ராப்பராக தூங்குறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, எல்லாருமே ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி இல்லையா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், இதெல்லாம் ஒதுக்கி வர்றது மூலம் மட்டும்தான் நம்ம இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். டாக்டர், குறிப்பாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எந்த ஸ்டேஜில் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும்? இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? இதில் மெயின் பிரச்சனையே என்னென்னா, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏன் வந்து நம்ம சைலண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, வெளியில் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து இவங்க வந்து வரும்போதே வந்து ஒரு ஏதாவது சாதாரண அடி, அதாவது ட்ரிவியல் ட்ராமா அப்படின்னு சொல்கிறது, சும்மா லைட்டாக அடிபட்டதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி அடிபட்டு இவங்க வரும்போது ஒரு ஃப்ராக்சர் ஆகும்போது நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றதே தெரிய வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் காமனஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஹைட்டு குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட், ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். போன் டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன, போனோடைய கனிம சத்து. ஸோ அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது குறையுதுன்னா, இந்த ஹைட்டு நார்மலாக இருக்கிறத விட முன்னே என்ன இருக்காங்களோ அதுலேருந்து கொஞ்சம் குறையும். இதுதான் வந்து எர்லியஸ்ட் சைன். ரெண்டாவது வந்து சாதாரண ஒரு அடிக்கே வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது பேஷண்ட்டு யூஸ்வலாக ப்ரெசன்டேஷன்னா இந்த அதில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஃப்ராக்சரோட ஒரு ஹாஸ்பிட்டல் வரும்போது தான் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது வந்து இதை பற்றின அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது நடக்கும்போது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அவேர்னஸான அந்த மெடிசன்ஸ் எடுக்காததும் இது வந்து இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா, ஃப்ராக்சர்ஸ் வந்து அடிபடுறதால தான் நடக்கும், வலியோடு தான் வரும் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா, இந்த பின்னாடி வெர்டிபிரல் போன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, முதுகெலும்பு, அதில் வந்து கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ஸ், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தானாகவே ஃப்ராக்சர்ஸ் ஆகும். ஓகே. ஸோ நம்மளோட பாடி வெயிட்டோட இது தாங்க முடியாமல் இதாகும். எஸ், பாடி வெயிட் தாங்க முடியாமல் தானாகவே ஃப்ராக்சர் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கிறவங்க லைட்டாக கூன் போட்ட மாதிரி நடக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த நடை டிஃபார்மிட்டி, முதுகு பார்க்கும்போது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும், இல்லை வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நேராக வந்து பின்பக்கத்து பேக் சைடு நல்லா பெண்ட் பண்ண முடியாத இருக்கலாம், இல்லை சைடு பெண்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபார்மிட்டிஸு, ஹைட்டு குறையிறது, பெயின், மூணாவது தான் வலி. எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்டாகவே இருக்குது. எப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக வந்து எல்லாருமே சொல்கிற வார்த்தை. நீங்கள் கேட்டாலும் உடம்பெல்லாம் சலுப்பாக இருக்குங்க, உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்குது டாக்டர் அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபெட்டிக்னஸ். ஓகே. அதை தாண்டி போன் பெயின் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் மைல்டாக இருக்குது. இது வந்து சகஜமாயிடுச்சோ, வலிங்கிறது ஒரு நார்மல் தானே அப்படின்ற மாதிரி அது சைலண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி எப்படி ப்ரெசண்ட்டாக வராங்கன்னா, ஹைட்டு குறையிறது, பார்க்குறதுக்கு அந்த வளைஞ்சு கூன் போட்ட மாதிரி இருக்கிறது, டிஃபார்மிட்டிஸ், போன் வளையிறது, அதை தாண்டி ஒரு டயர்ட்னஸ் ஃபீலிங்கில் இருக்கிறவங்க, இல்லை ஃப்ராக்சரோட ப்ரெசென்ட் ஆகுது. இப்படி தான் இதை நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஓகே. இந்த டிசீஸ்க்கு டாக்டர் குறிப்பாக என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்தால் க்யூர் பண்ண முடியும், சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிற ஒரு தன்மை இருக்கும் இல்லையா? ஸோ எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னா, பேசிக்காக நம்ம வந்து இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே அப்படிங்கிறது மூலம் வந்து இந்த போன் வந்து குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். ரெண்டாவது, இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் அப்படின்னு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து டெக்ஸா ஸ்கேன், டியூவல் எனர்ஜி எக்ஸ்ரே அப்சார்ப்ஷியோமெட்ரி அப்படிங்கிறது. எப்படி அல்ட்ராசவுண்டு, சிடி, எம்ஆர்ஐ அப்படின்னு இருக்கோ அதேமாதிரி இதுவும் ஒரு ஸ்கேன். இந்த ஸ்கேன் மூலம் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய போன் மினரல் டென்சிட்டி இதை வந்து அல்ட்ராசவுண்ட் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். அதுதான் நம்ம வந்து ஸ்க்ரீனிங் மூலம் நிறைய இடத்துல கேம்பில் கண்டுபிடிக்கிறது.
ஸோ இந்த ஸ்கேனில் சிடி ஸ்கேன்லேயும் நமக்கு வந்து அந்த போன் டென்சிட்டி நல்லா இருக்கான்றதையும் கண்டுபிடிக்க முடியும். பட் அல்டிமேட்டாக இதுக்கு ஸ்கேனை எது வந்து பெஸ்ட்டு ஸ்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸா ஸ்கேன். ஓகே. அதில் வந்து நமக்கு அந்த வேல்யூ வரும், ஸ்கோர் வரும். ஒரு நார்மல் பர்சனுக்கு எவ்வளோ போன் டென்சிட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஸ்கோர் வரும். அது வந்து டி ஸ்கோர்னு சொல்லுவோம். அது -1லேருந்து 2.5 வரைக்கும் இருக்கிறது நார்மல். -1லேருந்து -2.5 வரைக்கும் இருக்கிறது ஆஸ்டியோபீனியா அப்படின்னு சொல்கிறது. அதாவது போனு கம்மியாகிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த -2.5 கீழே வந்ததுன்னா அவங்க ஆல்ரெடி ஆஸ்டியோபோரோசிஸில் இருக்காங்க. அவங்க போன் எனி டைம்ஸ் வெயிட்டிங் டு பி புரோக்கன். எந்த நேரத்துலையும் உடையிறதுக்கு காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கான சப்ளிமெண்ட்ஸு ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தருணம் அது. ஸோ இதுக்கான ப்ரிவென்ஷன்ஸ் எல்லாம் டாக்டர் இருக்குது? ஏன்னா இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இப்போ எல்லா பக்கமும் அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக எடுத்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் கொஞ்சம் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு. எல்லா ஒரு பிரச்சனைக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரிவென்ஷன் தான். கண்டிப்பாக. சரியா? ஸோ அப்படிங்கிறப்ப ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்க முடியுமானா டெஃபினட்டாக வந்து முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம வந்து டயட்டில் தான் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் இருக்குது. பல பேர் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அன்ஹெல்த்தி ஃபுட்டை வந்து சாப்பிட்றது, ரொம்ப ஆயிலியான ஃபுட்டை சாப்பிட்றது, சுகர் அதிகமாக எடுக்கிறத குறைக்கணும். அதுவும் இந்த ரிஃபைன்டு சுகர், ஒயிட் சுகர்ஸ் அதை கண்டிப்பாக குறைக்கணும். அதுக்காக சுகரே சாப்பிடக்கூடாதா டாக்டர்? அப்படி கிடையாது. ஓகே. கண்டிப்பாக நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறோம் இல்லையா? இரும்பு சர்க்கரை, நம்ம கரும்புலேருந்து வர்ற சர்க்கரை, கரும்பு சர்க்கரையே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன மாற்றம் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சுகர் அப்படின்னு நம்ம சாதாரணமாக இப்போ சொல்கிறோம் இல்லையா? இந்த ஒயிட் சுகரு. அப்போ இந்த உலகத்திலே இப்போ நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னது? சுகர் தான். டயபெட்டிக். அதுதான் சொல்கிறேன். சுகர் தான். அந்த சுகர். அதனால் அந்த ஒயிட் சுகரை மாற்றினாலே நமக்கு வந்து இந்த போன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் டைரெக்டாக சம்மந்தம். ஆமாம். ஓகே. கண்டிப்பாக வந்து இந்த போனுக்கு போகிற ரத்த ஓட்டத்தை இந்த ஒயிட் சுகர், அது பிளட்டில் சுகர் அதிகமாக இருக்கும்போது தடுக்கப்படுது. அதனால் போன்ஸ் வந்து வீக் ஆகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சால்ட்டு, உப்பு. இப்போ உப்பு அதிகமாக இருக்குன்னா அது என்னது? அதுவுமே ஒரு டெஃபிஷியன்சி தானே. அதுதான் பிபி. சுகருக்கு மாதிரி அடுத்த பிரச்சனை சமுதாயத்தில் ஹைப்பர் டென்ஷன். ஸோ அப்போ வந்து சால்ட் இன்டேக்கையும் நம்ம குறைக்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டயட்டில் சுகர் அதிகமாக ரிஃபைன்டு ஒயிட் சுகரை கம்மி பண்ணி நாட்டு சர்க்கரையை மாற்றணும், சால்ட் இன்டேக்கை கம்மி பண்ணணும். இது 2 விஷயம் வந்து உணவில் மெயின். மூணாவதாக பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பில் நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அப்படின்னு இருக்கு. அதில் வந்து இந்த ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்னு ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ அது வந்துட்டு பேடு. ஸோ அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு இருக்கும். இதெல்லாம் உணவில் இருக்கிறது தான். அப்போ எந்தெந்த மாதிரி உணவுகளில் வந்து நமக்கு ஒமேகா 3 இருக்குது, எந்தெந்த மாதிரி இதில் ஒமேகா 6 இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு சாப்பிடணும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். இது 2மே வந்து டேஞ்சரஸ். இது 2மே வந்து கண்டிப்பாக குறைக்கணும். அடுத்தது ரெட் மீட். ரெட் மீட்டுன்னு சொல்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மட்டன், பீஃப் அந்த மாதிரி ஐட்டங்களை குறைச்சிக்கணும். கண்டிப்பாக குறைக்கணும். அதில் ஏன் முக்கியமான விஷயம்னா அதில் வந்து ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு ஒன்று இருக்கும். ஓகே. ட்ரான்ஸ்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஒன்றுலேருந்து இங்கே மாறுறது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா இதில் வந்து ஒருத்தன் நல்லவன் இருப்பான், ஒருத்தன் கெட்டவன் இருப்பான். அப்போ உடம்புல இருக்கிற நல்ல கொலஸ்ட்ரால் பேர் வந்து HDL கொலஸ்ட்ரால், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். கெட்ட கொலஸ்ட்ரால் பேர் வந்து LDL, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இப்போது நல்லவனாக இருக்கான், கெட்டவனாக இருக்கான். சரி, இவனுக்கு சேர தேவையில்லை. இவங்க தனித்தனியாக இருக்காங்க, இவங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் ட்ரான்ஸ்னு ஒருத்தன் வரான்ல, அவன் ரொம்ப டேஞ்சர். அவன் தான் சார் பிரச்சனை. அவன் என்ன பிரச்சனை பண்ணுறான்னா, இந்த ரெட் மீட்டில் இருக்கிற ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் மெயினாக அந்த சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே. அதனால தான் ஆயில் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். குறிப்பாக வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில், அது தவிர வேறு எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதில் இந்த ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுன்னா HDL அதை வந்து LDL மாற்றிடும். ஸோ அப்போ இது யார் டேஞ்சர்? நடுவில் வந்தவன் தான் டேஞ்சர். நடுவில் வந்தவன் தான் ரொம்ப டேஞ்சர். அதாவது ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஒமேகா 3 அதாவது HDLலோ LDLோ நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க ஆல்ரெடி நல்லவங்களாக இருந்து போகிறாங்க, கெட்டவங்களாக இருந்து போகிறாங்க. ஆனால் நல்லா இருக்கிறவனே கெட்டவனாக மாத்திரவன் ரொம்ப டேஞ்சர். ஓகே. ஸோ அந்த ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரெட் மீட், அந்த ஜங்க் ஃபுட்டு அண்டு இந்த சோடா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதால அதை தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது
ப்ரிவென்ஷன் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் டயட். ஓகே. ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன் லைஃப். ஸோ அந்த காலத்தில் சும்மா ஒரு தூரம் ஒரு கடைக்கு போனோம், ஒரு பஸ் ஏறணும், ஒரு தண்ணி பிடிக்கணும்னாலே அவ்வளோ நடப்பாங்க. ஆமாம், ஸோ கண்டிப்பாக. இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ன்ற ஆர்டர் போட்டால் வீட்லேயே வந்து நிற்கிது. எல்லாமே வந்து நடக்கிறதே பெரிய ஒரு சமயம் நினைக்கிற ஆட்கள் உண்டு. நான் எல்லாரையும் சொல்ல வரல, குறிப்பாக அந்த ஹேபிட் வந்து அதிகமாகிட்டு வருது. மெயினாக வந்து நான் வந்து ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் பார்த்துட்டு கொஞ்சம் அதிக நேரம் இந்த ஸ்லீப் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறுறதுவும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கம்பல்சரி வந்து இந்த உடம்புல தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. எனக்கு ரொம்ப டைம் இல்லை டாக்டர், ஐம் வெரி பிஸி அப்படின்வாங்க சில பேர். ஸோ இந்த 24 ஹவர்ஸில் ஒரு ½ அன் ஹவர் உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஒதுக்கல முடியல அப்படின்னா அப்படி நீங்கள் வந்து அவ்வளோ பிஸியாலாம் இருந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் இருக்க முடியாது அவ்வளோ நாள் இந்த பூமியில். ஸோ அதனால் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஒரு டான்ஸாக இருக்கலாம், ஒரு யோகாவாக இருக்கலாம், ஒரு எக்ஸசைஸாக இருக்கலாம், ஒரு ஜிம் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், அத்லெட்டிக்காக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக நீங்கள் என்கேஜ் ஆகி தான் ஆகணும். அதில் நோ காம்ப்ரமைஸ். மூணாவது வந்து சன்லைட் எக்ஸ்போஷர். சன்லைட் எக்ஸ்போஷரில் நமக்கு என்ன நடக்கும்னா, நேச்சுரலாக நம்ம உடம்புல இந்த விட்டமின் டி செக்ரீட் ஆகணும்னா அந்த சன்லைட் எக்ஸ்போஷர். அதுவும் குறிப்பாக வந்து ஒரு 80% ஆஃப் த ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் 10லேருந்து 3 மணி டைமில் வந்து நம்மளை எக்ஸ்போஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் சிட்டியில் ஒர்க்கில் இருக்கேன், நான் எப்படி 80% பேர் பாடியை போய் இருக்கிறது? ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லைன்னு சொல்ல எல்லாராலையும் பாசிபிள் கிடையாது. அதனால் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும், செக் பண்ணி சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா டயட்ரி சோர்ஸஸ் கம்மின்றதால விட்டமின் டியை வந்து கண்டிப்பாக சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்லேருந்து மாறி ஹெல்த்தியான ஹேபிட்ஸு அண்டு இன்னைக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை வந்து தூக்கமின்மை. அந்த செல்ஃபோன் பார்க்குறது, டிஜிட்டல் வேர்ல்ட் ஒன்றும் பண்ண முடியாது, அது கொஞ்சம் அடிக்ஷனாக மாறுது இல்லையா, சோஷியல் மீடியா எல்லாமே. அதனால் வந்து 6 to 8 ஹவர்ஸ் வந்து ஸ்லீப் இல்லைனாலும் இது வந்து உடம்பையும் பாதிக்கும், நம்மளோட மெமரியை பாதிக்கும், அதை தாண்டி எலும்புகளையும் பாதிக்கும். இது எல்லாமே தான் வந்து காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ ஆக்டிவாக வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, ப்ராப்பராக தூங்குறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, எல்லாருமே ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி இல்லையா, ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், இதெல்லாம் ஒதுக்கி வர்றது மூலம் மட்டும்தான் நம்ம இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். டயட் வந்து சொன்னீங்க, டயட் வந்து கம்பல்சரி இருக்கணும்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்க வேணான்னு ஏதாவது லிஸ்ட் அவுட் இருக்கா டாக்டர் இதுக்கு? கண்டிப்பாக வந்து ஃபுட்டு வந்து இன்றைக்கி மேஜர் ரூல்ஸ். என்றைக்குமே வந்து சொன்ன மாதிரி இயற்கை உணவுகள் தான் நமக்கு என்றைக்குமே நல்லது. அதில் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அது மாதிரியான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு எதுவும் கிடையாது. அதை தாண்டி எக்கு, ஃபிஷ்ஷு, பப்பாயா, இந்த பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும், பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஒத்துக்காதவங்க வேறு மாதிரி எடுத்துக்கலாம். வேறு பொட்டாசியம் மாசம் நிறைய பேர் எக்கு, ஃபிஷ், நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஃபிஷ்ஷில் தான் இருக்குன்னு இல்லை, எள்ளு, ராகி, கீரைகள், மில்க் ப்ராடக்ட்ஸு, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு, அதை தாண்டி நமக்கு நிறையா வந்து ஆல்மண்ட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு. மெயினான ஃபுட் வந்து தண்ணி நல்ல ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும். ஒரு 3 to 4 liters ஆஃப் வாட்டர் இஸ் மஸ்ட். ஸோ அது தண்ணி குடிக்கிறதுலையும் டாக்டர் நிறைய ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஓவராகவும் கன்சியூம் பண்ணால் அதுவும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டெஃபினட்டாக ஓவர் கன்சம்ஷன் வந்து அளவுக்கு என்ன அமிர்தமும் நஞ்சு. ஸோ அதனால் தண்ணி வந்து அதிகமாச்சுன்னா இது எல்லாம் வேணால் வந்து பிரெயினை கூட அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியும், நமக்கு தான் தெரியும்ல, தண்ணி தாகம் எடுக்கும், அது நமக்கு தெரியும். அதுக்காக வந்து நம்ம ஆக்டிவிட்டியே இல்லாமல் உட்காந்துக்கிட்டே தண்ணி குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆக்டிவாக இருக்கணும், வேலை செஞ்சுட்டு இருக்கணும், தாகம் வரும்போது அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து டெத்து வந்து டீஹைட்ரேஷன், இந்த சஃபகேஷன், இந்த ஸ்டாம்பேட்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா. வேணாம், எதுக்கு நாம் அந்த பக்கம் போக வேணாம்னு நினைக்கிறேன். போக வேணான்றதே இல்லை, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது, டீஹைட்ரேஷனால் டெத்து. ஸோ அதனால் தண்ணி குடிக்கிறது வந்து தேவைப்படும் போது குடிக்கணும். அதுக்காக வந்து தண்ணி தாகம் எடுக்கும்போது குடிக்காமல் இருக்கக்கூடாது. அதாவது தண்ணி உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து தண்ணி குடிக்கக்கூடாது. ஓகே டாக்டர், நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபெக்டிவ்னஸ் இருக்குது அப்படின்னா நான் டக்குன்னு அணுக வேண்டிய இடங்கள்லாம் என்ன மாதிரியான விஷயம்? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இதில் வந்து நமக்கு வந்து பேசிக்கான ஒரு ஸ்க்ரீனிங் வந்து எல்லாருக்கும் தேவை. ஸோ அபோவ் 30-40 போகும்போது
நம்ம போயிட்டு நம்ம வந்து போன் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கா, விட்டமின் டி லெவல் செக் பண்ணணும். எல்லாருக்குமே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறோம் இல்லையா, ஹார்ட்டுக்கு பண்ணுறோம், இது பண்ணுறோம். அதில் வந்து போன் ஸ்ட்ரென்த்தும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பேசிக்காக வந்து இந்த டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, தூக்கம் சரியாக வராதவங்க, இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு போன் பெயின் இருக்கிறவங்க, இவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணணும். அப்படி இருந்து இந்த டெக்ஸா ஸ்கேனோ இதிலேயே வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது பேசிக்காக வந்து கால்சியம் ரிச் ஃபுட்டு தான் இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட். ஸோ கால்சியம் ரிச் ஃபுட்டு, அடிஷ்னலாக விட்டமின் D3 அப்படிங்கிறது வந்து கேப்சியூல்ஸாக இருக்கும், 60K இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பெர் வீக், அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை தாண்டி இது கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிஸ்பாஸ்பனேட்ஸ் அப்படின்ற ட்ரக்ஸ் இருக்குது. அது வந்து டாக்டரோட அட்வைஸ் படி பிஸ்பாஸ்பனேட்ஸ் ட்ரக்ஸாக எடுத்துக்கலாம். அதை தாண்டி கொஞ்சம் அந்த கால்சிட்டோனின் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு ஒரு நேசல் ஸ்ப்ரே மாதிரி வரும். ஸோ அது வந்து அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி. அதுக்கப்புறம் இந்த பேராத்தார்மோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இன்ஜெக்ஷன்ஸாக அவைலபிள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் 6 வீக்ஸில் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது வந்து அது டேனுசிமேப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இன்ஜெக்ஷனாக இருக்குது. 6 months ஒன்ஸ் போடுறதும் இருக்குது, இயர்லி ஒன்ஸ் போடுறதும் இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இப்போ போன் மினரல் டென்சிட்டி அப்படின்னு வந்து நமக்கு போன் வந்து வீக் ஆகிடுச்சு, அதனால் வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இதுக்கு ஏகப்பட்ட சிம்பிளான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ மெடிசன், அதை தாண்டி டயட்ரி ஃபேக்டர்ஸோ பவுடர் ஃபார்ம்லேயும் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வந்து தவிர்க்க முடியாத, இல்லை தடுக்க முடியாத, இல்லை சரி பண்ண முடியாத ஒரு வியாதி கிடையாது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இது ஒரு சைலண்ட்டாக எல்லாரையும் சைலண்ட் கில்லராக பாதிச்சுக்கிட்டே இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் நம்ம முதல்ல வர்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு அது மாதிரி இருந்தால் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கான மருத்துவர் கண்டிப்பாக போன் ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அட்வைஸ் படி நீங்கள் அதை ட்ரீட் பண்ணிங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கையை பெயின் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக வாழ முடியும். நல்ல ஒரு டயட், அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்துகிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அண்ட் நிறைய விஷயம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டிசீஸ் பற்றி பேசியிருக்கோம் டாக்டர். அண்ட் ரொம்ப தேங்க்யூ வெரி மச்.